மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கன்சால்டேட் பே பேசிஸில் ஃபில் பண்ணுறதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக தான் வந்து செலெக்ஷன் இருந்தது. கன்சால்டேட் பேயை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் வந்து 13,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 12 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத அனெக்ஷர் 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. 12 பேருடைய எம்ஆர்பி நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க செக் பண்ணிவிட்டு ஃபர்தர் ப்ரொசீஜர் வந்து அவங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த 12 பேரில் 2 பேர் வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. இந்த 12 பேரில் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் 6 எஸ்டி வேக்கன்சி வந்து இருந்தது. அது வந்து ஜென்ரல் கேட்டகரி எஸ்டி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபைடு வேக்கன்சிஸை வந்து பேக்லாக் வேக்கன்சியாக, ஏன்னா எந்த கேண்டிடேட்ஸும் எஸ்டி ஜென்ரல் கேட்டகரியில் இல்லாததுனால அவங்கள வந்து அந்த போஸ்ட் வந்து பேக்லாக் வேக்கன்சியாக ஃபர்தர், அதாவது அப்கமிங் இயரில் வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டாக வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், போஸ்டிங் ஆர்டராக இருக்கட்டும், செப்பரேட்டாக தி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் சென்னை 6 அப்படின்ற இந்த டைரக்டரேட்லேருந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், போஸ்டிங் ஆர்டராக இருக்கட்டும் வரும். சரிங்களா? 2 வித்தல் கேண்டிடேட்ஸ் யார் யார் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பேர் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன் அப்போ சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலை, பெண்டிங்காக இருந்திருக்கும், இல்லைனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வேலிடிட்டி வந்து இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸ் 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க 30 நாள். இந்த நோட்டீஸ் வந்தது வந்து 30 நாளுக்குள்ளே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த வேக்கன்சியை வந்து அந்த யார் செலக்ட் ஆகிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து வித்தல் பண்ணிடுவாங்க, அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால் இதற்கு இந்த 2 கேண்டிடேட்ஸும் ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க செலக்ட் ஆவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ் யாராவது இருக்காங்க, சர்டிஃபிகேஷன் வந்து போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.